பிரதமர் மோடி தான் மனித பிறவி அல்ல என்று கூறியிருப்பது இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய நகைச்சுவை என்று காங்கிரஸ் எம்பி திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். தமிழர் தந்தை சிவா ஆதித்தனாரின் நினைவு நாளை முன்னிட்டு சென்னை எழும்பூரில் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதையை செலுத்திய பின் அவர் அளித்த பேட்டியை சூப்பர் வைட்ஸ் பகுதியில் பார்க்கலாம். பிரதமர் மோடி மனித பிறவியே அல்ல பூதவன்றாரு. நீங்க எப்படி அவர் சீரியஸாக பேசிகிட்டு இருந்தவர் இப்போ ஜோக்கெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இது ஒரு இந்த நூற்றாண்டுடைய மிகப்பெரிய நகைச்சுவையாக எடுத்துக்கலாமே தவிர இது யாரும் அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடிய யாரும் இதை ஏற்க மாட்டார்கள், நம்ப மாட்டார்கள். அதனால் ஒரு உலகத்தில் பிறந்த மனிதன் யாரும் தன்னையே அவதார புருஷனாக எல்லாம் சொல்லிக் கொள்வது மிகப்பெரிய ஜோக். அது நான் அதுக்கு மேலே விமர்சனம் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஐ டேக் இட் ஆஸ் அ ஜோக், அவ்வளோதான். தமிழகத்தில் காமராஜர் ஆட்சி அமையும் சொல்லிட்டு தற்போதைய தலைவர் சொல்லியிருக்காரு. அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு எப்படி இருக்கும்? புது ரத்தம் பாய்ச்சணும், பழைய தலைவர்கள்லாம் நீக்கணும்னு சொல்கிறாரு. அதாவது பழைய தலைவர்கள்லாம் இப்போ இருக்கிற மாவட்ட தலைவர்களை இன்னும் ஒரு கட்சியில் ரொட்டீனாக 10 வருஷம் 5 வருஷம் 8 வருஷம் அந்த மாதிரி தொடர்ச்சியாக இருக்கிறவங்கள புதுசாக தலைவர் வரும்போது அதில் சிலரை மாற்றிட்டு புதுசாக சில வேற போடுறது. ஏன்னா ஒரே ஆட்கள் தொடர்ச்சியாக இருக்கக்கூட. இப்போ நாங்களே மாநில தலைவர்களே மாறி மாறி தான் வர்றோம். 3 வருஷம் 4 வருஷம் ஆனவுடனே ஒரு மாநில தலைவர் மாறி அடுத்த மாநிலத்தில் வராரு. அதே மாதிரி மாவட்ட தலைவர்களும் 5 வருஷம் 10 வருஷம் இருந்த பிறகு மாற்றி இன்னொரு மாவட்ட தலைவர்களை அங்கங்கே வேகமாக செயல்படுவதற்காகவும் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்துவதற்காக செய்கிறது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் காங்கிரஸில் மட்டும் இல்லை, எல்லா கட்சியிலையும் தான். கம்யூனிஸ்ட்லேருந்து ஆரம்பித்து பிஜேபியில் ஆரம்பித்து காங்கிரஸ் ஆரம்பித்து எந்த கட்சி ஆல் இண்டியா கட்சியோ அது எல்லா கட்சிகள்லையும் மாவட்ட தலைவர்களை மாநில நிர்வாகிகளை மாற்றுறது சகஜம். அந்த மாதிரி இங்கேயும் சில பேர் எல்லாரையும் மாற்றுன்னு சொல்ல, சில பேரை மாற்றலாம், அதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு அவர் சொல்லியிருக்கலாம். அது யதார்த்தமானது, இயற்கையானது, கட்சியினுடைய வளர்ச்சியினுடைய தொடர் நடவடிக்கை. அது அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, காமராஜர் ஆட்சிங்கிறது தமிழ்நாட்டில் காங்கிரஸை நடத்துகிற போது காங்கிரஸ் தலைவரோ காங்கிரஸ் தொண்டர்களோ காமராஜர் ஆட்சி கொண்டு வரணும்னு சொல்கிறது இயற்கை. அது தொண்டர்களை உற்சாகப்படுத்தவும் எதிர்காலத்தில் அது ஒரு லட்சியமாக கனவாக என்றைக்காவது ஒரு நாள் நிறைவேறணுங்கிற நோக்கத்தோடு அது மாதிரி காங்கிரஸ் வரக்கூடிய தலைவர்கள் காமராஜர் ஆட்சி ஏற்படுத்துவோம்னு சொல்வது இயற்கை.